அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நடுவில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த காரியத்தில் இன்று 13ஆம் நாள். வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சகத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். நேற்றைய தினத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்து சகல பாவத்திற்கும் இதுதான் காரியமாக இருக்குது. சகல உலகம் முழுவதுமாக பூமி பாவத்துக்குள்ளாக போவதற்கு இந்த பார்த்து என்ற ஒரு வார்த்தையில் தான் சகலமும் மாறினது. இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்து என்ற காரியத்தின் மூலியமாக பாவம் முதலாவது எவ்விடிருந்து புறப்படுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மீண்டுமாக வாசிக்கிறோம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சகத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். பார்த்தீங்களா, தேவன் சொன்னது புசிக்க வேண்டான்னு மட்டும்தான் சொன்னார். தொடவும் வேண்டாம்னா ஒரு நாளும் சொல்லலை தேவன். அப்படி சொல்லவே கிடையாது. ஆனால் விழுந்தது இச்சை. பார்த்து என்ற ஒரு காரியத்தின் மூலியமாக முதலாவது பொய் பிறந்தது. பொய். பாவம் பொய்யாக அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் தேவன் ஒரு நாளும் அப்படி சொல்லலை. இங்கே பார்த்தீங்கன்னா வார்த்தையில் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சகத்தின் கனியை குறித்து. ஏன் அந்த பழம் பார்த்தீங்கன்னா அது தீமையானது தான். அதை ஏன் தோட்டத்துக்கு நடுவில் வைத்தார்? தேவன் எண்ணினார் அவ்வளோ பெரிய ஒரு தோட்டத்தில் எங்கேயாவது ஓரத்தில் வச்சிருப்பார். ஏன் பாவத்தை உண்டாக்க போகிற, சாவை உண்டாக்க போகிற கனியை ஏன் நடுவில் வைத்தார்? இதில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா, நம் பரிசுத்த வேதாகம பொக்கிஷம் அது ஒரு பெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துடைய அட்டை பாகமே கருப்பான நிறம்தான். அது முதலாவது 1.5 வருடத்திற்கு முன்பாகவே இதை குறித்து ஆவியன் வெளிப்படுத்தினார். நம்ம கையில் இருக்க பரிசுத்த வேதாகமத்துடைய அட்டை படம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கருப்பில் தான் இருக்கும். ஏன்னா அந்த பாவம், கருப்பு இருளை குறிக்கக்கூடியது, வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியது, வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. நாம் அந்த பாவத்தில் தான் நம்ம கையை வைத்திருக்கிறோம். நம்ம பைபிளை கையில் கொண்டு போகிறது, அதை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போகிறோம். ஆனாலும் நம் கையில் இருப்பது பாவம் இல்லை, அதன் மேல் பாகம் பாவத்தினால் மூடியிருந்தாலும். ஆனால் நாம் எதை நோக்குகிறோம் என்றால் உள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை தான் நம்ம தேடுறோம். உள்ளே இருக்க பரிசுத்தத்தை தான் நம்ம தேடி இருக்கிறது. அந்த கருப்பு இருக்கிற அட்டையை நம்ம யாரும் பார்க்க மாட்டோம், அதை கேர் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் இதை குறித்து ஏன் தேவன் நடுவில் வைத்தார் என்றால், இப்படித்தான் உலகம், அது இருள் இருந்தது. இருள் பாவம்தான், பாவத்தின் அடையாளம் இருள். ஆனால் தேவன் அதை நீக்கலை. வெளிச்சம் உண்டாக கடவுள்தான் சொன்னார். அதே மாதிரி இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார்.
இந்த இருளான இந்த பாவ உலகத்தில் தான் நாமளும் வாழணும். இதிலிருந்து தான் நாம் தேடுறது. இந்த உலகமே பாவமான உலகம்தான். ஆனால் நம்ம எதை தேடுறோம்? உலகத்தை குறித்து நாம் ஒன்றும் குற்றப்படுத்துவதற்கு இல்லை. ஏனெண்டா உலகம் என்றால பாவம்தான். இந்த பாவத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். இந்த பாவமான இந்த உலகத்தில் தான் நம்ம சகல காரியத்தையும் பெறுகிறோம். ஆசீர்வாதத்தையும் சரி, சாபத்தையும் சரி, எல்லாமே இந்த பாவமான இந்த உலகம்தான். ஆனால் நாம் தேடுகிறது மாத்திரம் பரலோகமான பரிசுத்த ஸ்தலத்தை. இந்த பாவத்தில் தான் நம்மளும் வாழ்கிறோம். சரி, தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் அப்படி தான், ஆனால் நீ உன்னை காத்து கொள்ளணும். நீ தான் உன்னை காத்து கொள்ளணும். அது உலகத்துடைய தன்மை. அவன் முதலாவது அந்த காரியத்தை செய்ததுனால தான், அந்த பாவத்தினுடைய காரியம் செய்ததுனால தான் அவன் தள்ளிவிடப்பட்டான் பரலோகத்திலிருந்து. தள்ளிவிடப்பட்டவன் பின்ன எப்படி இருப்பான்? அவனுடைய கிரிகள் என்னவா இருக்கும்? ஏற்கனவே அவனுடைய கிரிகள் தேவனுக்கு விரோதமாக இருந்தனால தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தள்ளிவிட்டார். பின் அவனிடத்திலிருந்து என்னவாக இருக்கும்? அவனுடைய கிரிகள் அதுதானே இருக்கும். இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம். இங்கே 33ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் போராடிக்கிட்டு தானே இருந்தார். அவர் போராட்டத்தில் தானே இருந்தார். இந்த பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துக்கு, இந்த பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் அவரும் போராடினார். ஆனால் ஜெயித்தார். எதன் மூலியமாக? பிதாவுடைய ஒரே சித்தத்தை நிறைவேற்ற ஒரே காரியத்திற்காக அவர் ஜெயித்தார். அதிலே நோக்கி, அதுதான் நோக்கி அவருடைய நோக்கம் பரலோகத்துடைய பிதாவுடைய சித்தம், அதை நிறைவேற்றணும் நோக்கம். அப்படியே நாம் எல்லோருக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்து தான் நம்மையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நடுவில் எங்கு நீங்கள் கண்களை எங்கு திரும்பி பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு பாவ செயல் நடந்து கொண்டு தான் இருக்கும். நடுவாக வைத்தார் தேவன் அந்த விருட்சகத்தின் கனியை, அந்த பாவ விருட்சகத்துடைய மரத்தை நடுவில் வைத்தார் என்றால், ஆம், இதை நம்முடைய கண்கள் அந்த இச்சை அதன் மேல் விழாதவாறு நம்மை நாம தான் காத்து கொள்ளணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, சில சகோதரிங்க ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் ஸ்டாண்ட் படிக்கிற சின்ன பிள்ளைங்களை அவங்க கூப்பிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. எப்போ வலது கையை பிடிச்சு கொண்டு தான் அந்த சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் எங்கேயாவது அரசாங்கத்தோடைய டாஸ்மாக் எங்கேயா இருந்துன்னு வச்சிங்களேன், அது கிட்ட வரும்போது அந்த சகோதரி என்ன பண்ணுவான்னா, அந்த சின்ன பிள்ளைய வலது கையில் பிடிச்சிருக்க அந்த பிள்ளையை இடது கைக்கு கை திருப்பி மாற்றிக்குவாங்க. அந்த பிள்ளைய மறைவாக அந்த டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாய் மறைத்து கொண்டு வரும். அந்த குழந்தைய மறைச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த பிள்ளை அதை பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இதுதான். அதனால் டாஸ்மாக்கு மீது அந்த அம்மா குறை சொல்லலை. அது உலகம். தன்னுடைய பிள்ளை அந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது. இதுக்காக தான் தேவன் அந்த நடுவில் மரத்தில் தோட்டத்தில் நடுவில் அந்த மரத்தை வைக்க வேண்டிய காரியம். ஆம், அதனுடைய கிரிகள் அவ்வாறு தான் இருக்கும்.
அப்போ நான் இதிலிருந்து தப்பிக்கணும்னா நான் யாரை பிடித்து கொண்டிருக்கணும்? நாம் இரட்சகராகிய மீட்பரை. அதனால் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா 2ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்ததினால் இங்கேருந்து பிறந்தது பொய் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சகத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் பிறந்தது. சரி, இந்த தினத்துக்குள்ள காரியமாக ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவன் சகல காரியத்திலும் அவர் ஒருவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாதாக. நாளைய தினம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை குறித்து ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த விசுவாசிப்போம். அவர் நாமத்திற்கே மகிமுண்டாதாக. ஆமென்.